இன்னைக்கு கிளாஸ் நல்லா போச்சு இல்ல? ஆமாடி. ஆனா அந்த இங்கிலீஷ் மேம் தான் என்னாச்சுடி? 1 மந்தாவே குதிங்கால் வலிடி. காலையில இருந்து லெக் பெயின் ரொம்ப இருக்கு. இப்பவே லெக் பெயினா? இந்த மாதிரி குதிகால் வலி உங்களுக்கும் இருக்கா? நம்ம இப்போ பார்க்க போறது அதை பத்தி தான். வணக்கம், நான் டாக்டர் கிஷோர் ராஜன், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல், அவினாஷி, திருப்பூர். நம்ம இப்போ பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ். நிறைய பேர் குதிகால் வலி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் குறிப்பா தூங்கி எழுந்து காலை கீழே வைக்கிறப்போ ரொம்ப வலி இருக்கும். ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குதிகால் எலும்பையும் அந்த விரல்களையும் சேர்த்துறதுக்கு அடிப்பாகத்துல ஒரு தசை இருக்கும். இதை தான் பிளான்டார் ஃபேஷியான்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த தசை பார்த்தீங்கன்னா குதிகால் எலும்புக்கு பக்கத்துல தான் அட்டாச் ஆயிருக்கும். ஒரு சிலர் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஒர்க் பண்றாங்க, இல்ல ரொம்ப அன்ஈவன் சர்ஃபேஸ்ல நடக்கிறாங்க, இந்த மாதிரியான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த இடம் அடிப்பட வாய்ப்பு இருக்கு. அது அடிபடுறதுனால அந்த இடத்துல வீக்கம் உண்டாகும். யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப காமனா மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு தான் வரும். பேசிக் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த வீக்கம் இருக்கிற இடத்துக்கே போய் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கறது. அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ண போறோம். அந்த இடத்துல வீக்கத்துக்கு காரணமான இடத்த ஓபன் பண்ணி அதை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் தைச்சிருவோம். இது எல்லாருக்குமே கடைசியில சர்ஜரியில தான் முடியுமா, இல்ல அந்த இன்ஜெக்ஷன் போடுறதான் முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு, ப்ராப்பர் எக்ஸசைசஸ் பண்ணிட்டு, ப்ராப்பர் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணாலே இது சரியாகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. அதை மீறி சிவியரா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன், சர்ஜரி எல்லாமே தேவைப்படும்.